வணக்கம். தம்மம்பட்டு செய்திகள். காசி விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் நடந்த திருவிளக்கு பூஜையில் 400க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பக்தர்கள் வந்திருந்தனர். குமுதம் நாளிதழ் ஜிஆர்டி ஜுவல்லரி மற்றும் அறங்காவலர் குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தனர். பூஜை செய்பவர்கள் வரிசையாக அமர வைக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டது. அது பற்றிய செய்தி தொகுப்பினை காண்போம். அதனால யாரும் சிரமப்பட வேண்டாம். அங்கிருந்து கிடைக்காதுன்னா போதும். பேர் போட்டுங்க. கோயிலுடைய கமிட்டி அன்பர்கள் அனைவரும் உங்க பக்கத்திலே வந்து உதிப்பு அக்ஷரம் எல்லாமே கொடுப்பாங்க. என்ன இருந்தாலும் என்ன கொடுப்பாங்க. உதிப்போல் வந்து எல்லாமே பக்கத்திலே கொடுப்பாங்க. நீங்க சிரமப்பட வேண்டாம். தீப்பெட்டி பஸ் எடுத்துக்கமா. பஞ்சத்துல எல்லாம் குடிச்சாச்சா? ஒரு 9 சந்தனத்தை கரைச்சி வச்சுக்கீங்க. குங்குமத்தை தனியா வச்சுக்கீங்க. விளக்கெல்லாம் நேர வைங்கம்மா. ஒவ்வொரு விளக்கும் அந்த நம்பர் போட்டு பிரகாரம் வரிசையா வைங்க. நட்சத்திர சம்யுக்தாய சுபநட்சத்திர சுபயோக சுபகரண ஏவங்கட சகல விசேஷேன அசித்தாய அஜ்ஜ சுபதோ அஜ்ஜ யகமானஜ்ஜாஹ கிராமஜ்ஜாஹ தம்மம்பட்டி கிராமஜ்ஜாஹ சர்வதனான சககுடும்பான சேகத் தேடிய தேடிய பிச்சைய அபகடாரோக்கிய அத்தை சிறிய பலதமன் சார்ந்த சத்தன்தானானி அபவாத்தியத்தம் பதங்கத்தேனக மகாத புண்ணியகால தேவபூஜா கடைக்கே அந்த அச்சனையோ அந்த ஜெயத்தோட அடிப்பாடத்தில் போட்டுருங்க. ஒரு பொண்ணையை வச்சுக்கலாம். அர்த்தம் பேச வேண்டாமா? ஒரு பொண்ணுங்க அழகு அந்த குங்குமத்தை எடுத்து விளக்கோட அடிப்பாதத்துல மோதிர விரல் அதே மாதிரி கட்டவர்களை எடுத்து கூட முன்னாடி அந்த விளக்கோட அடிப்பாதத்துல ஒவ்வொரு மந்திரமா சொல்றா. அந்த குங்குமத்தை விளக்கோட அடிப்பாதத்துல போடுங்க. ஓம் உக்ரத்தே நமஹ ஓம் வித்யாயை நமஹ ஓம் சர்வபிரதாயை நமஹ ஓம் ஸ்ரத்தாயை நமஹ ஓம் பரமாத்மிகாயை நமஹ ஓம் ஸ்ரீவாசே நமஹ ஓம் கமலாயை நமஹ ஓம் காந்தாயை நமஹ ஓம் காமாட்சியை நமஹ ஓம் கோவசம்பவாயை நமஹ ஓம் அனுகிரக பிரதாயை நமஹ ஓம் உப்பையை நமஹ ஓம் அநாகாயை நமஹ ஓம் ஹரிவல்லபாயை நமஹ ஓம் அசோகாயை நமஹ ஓம் அமிர்தாயை நமஹ ஓம் கீதாயை நமஹ ஓம் லோகபோக விநாசியை நமஹ ஓம் கர்மநிலையை நமஹ ஐயா ஓம் பத்மாட்சையை நமஹ ஓம் பத்மசுந்தரியை நமஹ ஓம் பத்மோத்பவாயை நமஹ ஓம் பத்மநாபப்பிரியாயை நமஹ ஓம் பத்மமுக்தியை நமஹ. 5 ஸ்பூன் தண்ணி எடுத்து விளக்கு அடி பாதத்துக்கு அங்க குங்குமத்துல பற்ற வேண்டாம். குங்குமார்ச்சனை பண்ணிருக்கோம். அதனால உட்கார்ந்து எடுத்து உங்களுக்கு முன்னாடி 5 சொட்டு தீபோட்டு அஞ்சந்தா இருந்தாலும் ஆதரவை சமர்ப்பையாமே. மறுபடியும் 2 அச்சனை எடுத்து விளக்கோடு அடிப்போம். அடுத்து சேலத்தை சேர்ந்த குமுதம் பத்திரிகை பிரமுக பிரதிநிதி சுரேஷ் ஐயா அவர்களை வருகிறார்கள். ரவி அவர்கள் பாராட்டுகிறார்கள். விக்னேஷ் ஐயா அவர்கள் ரொம்ப சிறப்பா
மீனாட்சி அவருக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கிறது. இந்த நிகழ்ச்சியை மீனாட்சி சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நிகழ்ச்சி என்று தொடங்கியவுடன் அந்த நிகழ்ச்சியை தனது கணினி இணைப்போடு நினைத்து இரவு பகல் பாராமல் நமக்காக செய்து திரு சதீஷ் அவர்களுக்கு சிஆர்ஐ சார்பிலும் குமுதம் பத்திரிகை சார்பிலும் சிறப்பு கௌரவம் சொல்லப்படுகிறது. அரங்காவல குழு உறுப்பினர் திரு சத்யநாராயண அவர்களுக்கு கௌரவிக்கிறார். உறுப்பினர் பயணிக்கு வருவாங்க அதுபோலும் சிறப்பாக செயல்படுத்தும் அன்பு அர்ச்சகர் ரங்கா ஐயர் அவர்கள் சிறப்பு கௌரவம் செய்யப்படுகிறார். சிறப்பான மனம் நோக்காம நடத்துறோம் அப்படின்னா எத்தனை மணி நேரம் சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. அது இந்த கோயிலோட வளர்ச்சி முக்கிய பங்கு தான் காரணம். விழாக்குழு ஆங்கில ஆசான் ஆசிரியர் அவர்களுக்கு இப்போது கௌரவிக்கப்படுகிறார். முதலாளி பதிவேறு அவர்களுக்கு அரங்காவல் குழு சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. இந்த நிகழ்வு பற்றி வந்திருந்த பக்தர்கள் கூறுகையில் ஆடி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு விசேஷமா நடந்த இந்த பூஜைக்கு நாங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப கோஆர்டினேஷனோட பண்ணியிருக்காங்க. ஃபுல்லா ஹாப்பியா நல்லா சிறப்பாக நடந்தது. அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நல்லா இருந்தது. இன்னைக்கு பூஜை ரொம்ப சிறப்பாக நடந்தது. எல்லாருமே சந்தோஷமா இருந்து எல்லாருமே நல்லா சிறப்பாக செஞ்சாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தம்மம்பட்டி சிவன் கோவில்ல வந்து குத்துவிளக்கு பூஜை நடந்துச்சு. எல்லாருமே ஆர்கனைஸ் பண்ணி கோவில் சார்பா எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஒருத்தரும் வந்து கோவில் பக்தர்கள் வந்தவங்க எல்லாருமே வந்து அமைதியா இருந்து பொறுமையா எல்லாத்தையும் நல்லபடியா பண்ணி கொடுத்தாங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்களும் வந்து பொறுமையா அதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே சூப்பரா இருந்தது. வணக்கம். தம்மம்பட்டி சிவன் கோயில் முதல்ல குத்துவிளக்கு பூஜை நடந்துச்சு. இதுதான் நாங்கள் முதல்ல கலந்துக்கிறோம். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரோடய சேர்ந்து பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம சிவன் கோயில் வந்து ரொம்ப முன்னேற்றம் ஆயிடுச்சு. நல்லா இப்போ மண்டல பூஜை கும்பாபிஷேகம் முடிஞ்சு அதுலேருந்து ரொம்ப சிறப்பாக எல்லா பூஜையும் நல்லா நடத்துகிறாங்க. ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. சோமுனிக்கு விளக்கு பூஜை வச்சு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு விளக்கு பூஜை சிவன் கோயில் தம்மம்பட்டி சிவன் கோயிலில் நடந்தது. ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. எல்லாத்துக்கும் நல்லா எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே அலைய விடல. நாங்கள் எல்லாம் போய் அந்தந்த நெம்பர் கொடுத்துட்டாங்க, டோக்கன் கொடுத்துருந்தாங்க. அந்த இடத்துல உட்காந்தோம். எல்லா பொருளும் எங்களுக்கு தேடி வந்துடுச்சு. மறுபடியும் இல்லைன்னாலும் திரும்ப வந்து கொடுத்தாங்க. எங்களுக்கு சர்வீஸ் நல்லாவே செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க. எங்களுக்கு பூஜையும் ஐயருக்கு எல்லாமே சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது. எல்லாம் முடிஞ்ச பிறகு பிரசாதம் கொடுத்தாங்க. நிறைவாக நாங்கள் இன்னைக்கு வீட்டுக்கு போயிருந்தோம். சிவன் கோயில் பூஜை நடந்தது. ரொம்ப சந்தோஷம். நிறைவாக வீட்டுக்கு போயிருந்தோம். ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. விளக்கு பூஜை நல்லா பண்ணியிருந்தாங்க. மேலும் மேலும் விளக்கு பூஜை இதே மாதிரி அடுத்தடுத்த பூஜைகள் சிவன் கோயில் முன்னேற்றமாக நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. நல்லா மனநிறைவோடு இருந்துச்சு எங்களுக்கு விளக்கு பூஜை. அது இல்லாமல் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை ஒரே வெள்ளிக்கிழமை சிறப்பாக இதை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு செலக்ட் பண்ணது அதை விட ரொம்ப சிறப்பு. அம்மன் அருள் எல்லாத்துக்கும் பரிபூர்ணமாக
அடுத்தபடியாக தலைமை காவலர் மரியாதைக்குரிய அவர்களுக்கு மரியாதை நிகழ்ச்சி நல்லா சிறப்பா நடந்தது. ஏற்பாடு நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. சிறப்பாக கலந்துக்கிட்டு விளக்கு பூஜை ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. கலந்துக்கிட்டாங்க, எங்களுக்கு மனசுக்கு திருப்தியா இருந்தது. வணக்கங்க. இந்த நிகழ்ச்சி அருமையா இருந்ததுங்க. காசி விசாலாட்சி கோயிலில் இன்னைக்கு ஜிஆர்டியும் குமுதம் ஜோதிடமும் இணைந்து அருமையா இருந்தது. இறுதியாக பள்ளியறை பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையானது தினசரி இரவு 7:50 மணிக்கு நடைபெறும் என்று தெரிவித்தனர். பெருமானுக்கு திரு விசைப்பா விண்ணப்பம் செய்யப்படுகிறது. கற்பரம்பொருளே சசிகண்ட சிகண்டா சாமகண்டா வண்டவானா நற்பெரும் பொருளா இறைவளந்துன்னை என்னுடைய நாவினா. தம்மம்பட்டி சார்ந்த செய்திகளை காண தம்மம்பட்டு செய்திகள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ செய்து தொடர்ந்து இணைந்து இருங்கள். நன்றி.